காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருள் அகன்றது காலையும் பொழுதாய், மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம், வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த, இருங்கலி சீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைக்கடல் போன்றுள்ளதெங்கும், அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியினுடைய இயற்கை வர்ணனையை விவரித்து கூறக்கூடிய பாடல். எழுதியவர் தொண்டரடி பொடியாழ்வார். அவருடைய வைபவத்தை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம். 12 ஆழ்வார்களுடைய வரிசையிலே சோழ மண்டலத்திலே பிறந்தவர். திருமண்டங்குடி என்னும் ஊரிலே அவதரித்தவர். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஊர் அது. அங்கே அந்தனர் குலத்தில் அவதரித்த விஷ்ணு பக்தர். அவருடைய தந்தையார் விசாதரதர். அவர் திருமால் மீது மிகுந்த பக்தி. அவர் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். துளசி மாலையும் மணமிக்க நறுமணமிக்க மலர்களையும் மாலையாக தொடுத்து திருமாலுக்கு சாற்றுவது அவருடைய முதன்மையான பணி. அந்த பணியை அவருடைய பிள்ளை விப்ரநாராயணர் அவரும் தொடர்ந்து செய்து வந்தார். அந்தனர் என்பதால் அவர் வேத பாடசாலைக்கு சென்று வேதங்களை குறைவர கற்றுணர்ந்தார். விப்ரநாராயணர் திருமாலுடைய மார்பில் அணிவார்கள் அல்லவா வைஜெயந்தம் என்னும் மாலை, அதனுடைய அம்சமாக பிறந்தவர். கணிகேர் குலத்தில் பிறந்த ஒரு பெண் இவருக்கு ஒரு ஆசை வலை வீசினார். ஆனால் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். ஏன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இவருடைய வாழ்க்கையிலே நடந்தேறியது இறைவனுடைய அருளால. விப்ரநாராயணருக்கு விஷ்ணு மீது தீராத காதல் வந்துவிட்டது. சரி, இறைவன் உரையும் திருப்பதிகளை எல்லாம் சென்று நாம் ஸ்தல யாத்திரை செய்வோம், அவரை போற்றி புகழ்வோம் என்பது இவருடைய நெடுநாளைய கனவாக இருந்தது. வைணவ சம்பிரதாயத்திலே கோவில் என்று சொன்னால் அது ஸ்ரீரங்கத்தை மட்டுமே குறிக்கும். நாம் அங்கிருந்தே நம்மளுடைய முதல் ஸ்தல யாத்திரையை தொடங்கினால் என்ன என்ற எண்ணம் இவருக்கு வந்துவிட்டது. சரி, கிளம்பி போயிட்டாரு விப்ரநாராயணர். நேராக ஸ்ரீரங்கம் போகிறாரு. அங்கே திருவரங்கனோட அழகில் லயிச்சு போயிடுறாரு. அங்கிருந்து கிளம்ப அவருக்கு மனசு வரலை. நாம ஏன் வேறு திருப்பதிக்கு போயிட்டு அங்கே உரையக்கூடிய பெருமாளுடைய திருவுருவங்களை நாம் தரிசனம் செய்ய வேண்டும்? அரங்கன் என்னுடைய மனதை கவர்ந்து விட்டார் அல்லவா, இதற்கு மேலே நான் வேறு எந்த கோவிலுக்கு போகணும், இங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுகிறேனே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு சின்ன குடில் அமைச்சிக்கிறாரு. ஒரு பெரிய நந்தவனத்தையும் அமைச்சுடுறாரு. கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாரு அந்த நந்தவனத்தை. தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து மலர்ச்செடிகளை எல்லாம் நட்டு வைக்கிறார் இல்லையா, அதற்கு தண்ணீர் ஊற்றுவார், மலர்களை பறிப்பார், அதை பூக்குடலில் போட்டுக்கொண்டு மாலையாக தொடுப்பார். மறக்காமல் மலர்களோடு திருத்துழாய்னு சொல்லுவோம் இல்லையா, துளசி, அதையும் சேர்த்து வைத்து கட்டுவார். அதை கொண்டு போய் திருவரங்கன் உரையும் ஸ்ரீரங்கத்து கோவிலுக்கு கொண்டு சென்று சாற்றுவார். இது அவருடைய தினப்படியான தொண்டு. அதை தொடர்ந்து செய்து வந்தார். இவருக்கு ஏன் தொண்டரடி பொடியாழ்வார்னு பேர் வரணும்? ஏன்னா இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர். அப்போ அரங்கனோட திருவிளையாடல் ஒன்று நடந்தது. அந்த சோழ மண்டலத்திலே 2 கணையர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தி பேரு தேவி, இன்னொருத்தி பேரு தேவதேவி. இவங்க 2 பேருக்கும் என்ன வேலைன்னா, அரண்மனைக்கு செல்வார்கள். அங்கே ஆடல் பாடல் நடனங்களை அவர்கள் அரங்கேற்றுவார்கள். அரசவையில் இருப்பவர்களை மகிழ்விப்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்தையும் அன்பளிப்பையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள். இது அவர்களுடைய தொழில். கணிகர் குலத்து பெண்கள் அவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, உறையூர் அரண்மனைக்கு சென்று அங்கே ஆடல் பாடலை நிகழ்த்தி விட்டு திருவரங்கம் வருகிறார்கள். அங்கே வரும்பொழுது ஸ்ரீரங்கனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விப்ரநாராயணர் ஒரு நந்தவனம் வைத்து பராமரிக்கிறார் அல்லவா, அங்கே வந்து பார்த்தவுடன் அவர்களுக்கு மனம் மாறி விடுகிறது. ஏன்னா கண்ணை கவரும் விதமான ஒரு அமைப்பு அந்த நந்தவனம். அதை பார்த்த உடனே தேவதேவி சற்று நேரம் நின்று விடுகிறாள். என்ன ஒரு அழகான தோட்டம், கண்ணை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது விப்ரநாராயணர் பூக்குடலையோடு வருகிறார், பூக்களை எல்லாம் பறித்து செல்வதற்காக. அவரை பார்த்த உடனே தேவதேவி சற்று நேரம் மெய்மறந்து நின்று விடுகிறார்கள். எவ்வளோ ஒரு அழகான இளைஞன் இவர்!
கண்ணை கவரும் தோற்றம், நல்ல ஒளிமிக்க கண்கள். அவரை பார்த்த உடனே ஆசை வந்துடுது. அப்போது தேவி கூட இருக்கிறாங்க இல்லையா, அந்த கணிகை எச்சரிக்கிறாங்க, இவர் விஷ்ணு பக்தர், இவரிடம் நீ விளையாட வேண்டாம். நாம் எதுக்காக வந்தோம்? திருவரங்கனை சேவிக்கணும்னு வந்தோம், அந்த வேலையை செய்வோம், வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதேவி சொல்கிறா பாருங்க, இல்லை, என்னுடைய மனம் அவர் மேலே ஆசை கொண்டு விட்டது. நான் அவரை ஆசைப்படுறது தப்பு இல்லை இல்லையா, அதனால் நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது தேவி வந்து சொல்கிறாங்க, அவர் நீ தொந்தரவு பண்ண வேண்டாம், ஏன்னா அவர் திருத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நாம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, என் பால் அவரை ஈர்க்க முடியும், எனக்கு அந்த தகுதி உண்டு, எனக்கு அழகு இருக்குது, என்னுடைய நடனக்கலையால் அவருடைய மனசை நான் ஈர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது உன்னால் முடியாதுன்னு தேவி சொல்கிறாங்க. அப்போது தேவதேவி சொல்கிறாங்க பாருங்க, ஒரு 6 மாதம் எனக்கு நீ நேரம் கொடு, அதுக்குள்ளே நான் அவருடைய மனசை மாற்றி, இந்த தேவதேவி இல்லைன்னா, இந்த விப்ரநாராயணர் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையை நான் அவர் வாயிலிருந்தே வர வைக்கிறேன் பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்னுடைய சவாலை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு அறிவுரை சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு தேவி கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் தேவதேவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த உயர்ந்த ரக ஆடைகள்லாம் உடுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கலைஞ்சிட்டு அவங்க ஒரு சாதாரண நூல் சேலையை கட்டிக்கிறாங்க. ஒரு திருத்தொண்டு புரிகிற மாதிரியான தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் வந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க விப்ரநாராயணருக்கு. அப்போது இவர் கேட்குறாரு விப்ரநாராயணர், அம்மா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இது என்னுடைய தொண்டு இல்லையா, நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதேவி சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேனே, என்ன நீங்கள் இங்கேருந்து விரட்டாதீங்க, என்னையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம் விப்ரநாராயணருக்கு. சரி இருந்துட்டு போமா அப்படின்னு விட்டுடுறாரு. ஆனால் அவங்க கெடு சொன்னாங்க இல்லையா, அந்த 6 மாதம், அதுக்குள்ளே விப்ரநாராயணனுடைய மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க தேவதேவி. இப்போது திருமாலுக்கு அடிமை கிடையாது விப்ரநாராயணர், தேவதேவியுடைய வலையிலே விழுந்து விட்டார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, தேவதேவி நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது, உன்னுடைய ஆடலுக்கும் பாடலுக்கும் உன்னுடைய நடனத்துக்கும் நான் அடிமையாகி விட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு விப்ரநாராயணன். அதை கேட்ட உடனே தேவதேவிக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. ஏன்னா என்ன சொல்லி அவங்க சவால் விட்டாங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் இவருடைய மனசன்னு சொன்னாங்க இல்லையா, ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும் இல்லையா, அதனால் அவங்க தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டில் அவங்களுடைய அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசவையில் போயிட்டு நடனம் ஆடிட்டு வர்ற பெண் இன்னும் வரலை இல்லையா, அதனால் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருமால் தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா விப்ரநாராயணர், இப்போ அவருக்கு மனசு முழுக்க தேவதேவி தான் நிறைஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணை காண முடியலையே, மனசு சோர்வாக போயிடுச்சு. இப்போது திருமாலுக்கு அவர் மாலை சாற்றுவது கிடையாது, முழு நேரமும் தேவதேவியினுடைய அந்த திருவுருவத்தின் மேலேயே அவருடைய நாட்டம் போய்விடுகிறது. என்ன பண்ணுறாரு பாருங்க, தான் ஒரு திருமால் பக்தர் என்பதையும் அவர் மறந்துவிட்டு அந்த கணிகர் வீட்டுக்கு செல்கிறார். ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்கிட்ட காசு இல்லை இல்லையா, எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, நேரத்தை வீணடிக்காத, நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு விரட்டுறாங்க. இவருக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக போயிடுது. ஏன்னா தன்னுடைய முழு விருப்பத்தையும் அந்த கணிகர் பால் இவர் வைத்து விட்டார், மீண்டு வர முடியலை அவரால். அப்போது வைகுந்தத்தில் மகாலட்சுமி கேட்குறாளாம் திருமால் கிட்ட, உன்னுடைய பக்தரை நீர் கைவிடுவீரா, இப்போது திருமாலோட பக்தரா இல்லையே விப்ரநாராயணர், கணிகையரோட ஆசை வலையில விழுந்துட்டாரு, எப்போ திரும்புவார் அப்படின்னு கேட்கும் பொழுது திருமால் சொல்கிறாரு, நடக்க போகிற ஒரு அதிசயத்தை நீ பார்க்க தானே போகிற, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது விப்ரநாராயணர் ஒரே கவலையாக உருக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய குடிலில். ஏன்னா தேவதேவியோட வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அடித்து விரட்டுறாங்க, இவரால் அந்த ஆசையை விடவும் முடியலை, அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போது ஒரு பணியாள், ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த தேவதேவியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு தங்க கிண்ணம் அதை கொண்டு போயிட்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு இதை விப்ரநாராயணர் கொடுத்து விட்டாரு, வச்சுக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா
அவங்களுக்கு தேவை பணம். அதை கொடுத்தா அவங்க அனுமதி கொடுத்துருவாங்க. சரிப்பா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது தேவதேவியோட அம்மா அந்த தங்க கிண்ணத்தை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியா சரிப்பா வர சொல்லுப்பா உங்கள் எஜமான அப்படின்னு அனுமதி கொடுத்துடுறாங்க. ஆனால் இந்த தங்க கோப்பையை வாங்கி என்ன பண்ணுறாங்க தேவதேவி, தன்னுடைய பூஜை அறையில் வைத்து விடுறாங்க. அப்போது ஒரு முரசு அறையிறாங்க நகரில். என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அர்ச்சனைக்கும் ஆராதனைக்கும் ஒரு தங்க வட்டில், அதை காணலை, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, யார் திருடினாலும் சரியான தண்டனை கொடுப்பாரு மன்னர் அப்படின்னு முரசறிவிக்கிறாங்க நகர் முழுக்க. இதை கேள்விப்படுறாரு தேவதேவி. இந்த தங்க வட்டில் யாருடையதாக இருக்கும், யார் கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள், இவருக்கு அவ்வளவு பொருளெல்லாம் கிடையாது இல்லையா, சாதாரணமாக ஒரு குடில் அமைச்சுக்கிட்டு நந்தவனம் தானே வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த தங்க வட்டில் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை. தன்னுடைய அம்மாக்கிட்டேயும் இவங்க சொல்கிறாங்க, இது ஏதோ தப்பான பொருள் மாதிரி இருக்குது, ஏன்னா ராஜ தண்டனை அதிகமாக இருக்கும் இல்லையா, கடவுளோட பொருளை எடுத்து வச்சுக்கிட்டா ராஜா சும்மா விடுவானா, அதனால். அப்போது அந்த தங்க வட்டில கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. யார் கொடுத்து விட்டாங்கன்னு ராஜா கேட்கும் பொழுது தேவதேவி சொல்லிடுறாங்க உண்மையை. ஐயா ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுத்தாரு, கேட்டால் விப்ரநாராயணருடைய பணியாள்னு சொல்லிக்கிட்டாரு. அப்போது விப்ரநாராயணரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க காவலாளிகள்லாம் கைது செய்து. அங்கே அவரை விசாரிக்கிறாங்க. ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தேவதேவியோட நினைப்பில் இருந்தது உண்மைதான், ஆனால் திருவரங்கத்து கோவிலுக்குள்ளே புகுந்து நான் தங்க வட்டலை எதையும் நான் திருடலை ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்கிறாரு ராஜா, ஏன்னா சரியானபடி விசாரிக்கணும் இல்லையா இந்த வழக்கை. அப்போது அர்ச்சகர் சொல்கிறாரு, ஐயா பூட்டெல்லாம் யாரும் உடைக்கலை, அப்போது எப்படி திருடுனாங்கன்னு தெரியல ஐயா, ஆனால் திருடு போனது உண்மை, தங்க வட்டல் தேவதேவியோட வீட்டில் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு. இப்போது ராஜா நீதி வழங்கணும் இல்லையா, அப்போது இவருக்கு தண்டனை கொடுத்துடலாம், சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்குதான் அரண்மனையில். அது திருமாலுடைய திருவார்த்தை. அர்ச்சகர் என்ன சொன்னாரும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, திருக்கதவு உடைக்கப்படவும் இல்லை, பூட்டு திறக்கப்படவும் இல்லை அப்படின்னா யாரும் அதை உடைக்கல, விப்ரநாராயணர் ஒரு தவறும் அறியாதவர், அவர் அந்த தங்க வட்டிலை திருடவில்லை, நாம் தான் விளையாடினோம் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. அப்போது ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. ஏன்னா ஒரு திருமாலோட பக்தரை நாம் தண்டிக்க முனைஞ்சிட்டோம் இல்லையா, எவ்வளோ பெரிய பாவம் பண்ண இருந்தோம். அவர் காலில் விழுந்து வணங்குறாரு. ஏன்னா ஒரு பெருமாள் ஒரு வைணவ சம்பிரதாயப்படி முழுமுதற் கடவுள், அவர் அசரீரி வாக்காக தன்னுடைய அரண்மனையில் கூறுவதாவது நாம் அதை கேட்பதாவது எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ விப்ரநாராயணரை அவர் விடுதலை செஞ்சுட்டு அவரை வணங்கி கேட்டுக்கிறார், ஐயா என் மேலே தவறு இல்லை, நான் விசாரித்தேன், ஆனால் சரியானபடி விசாரிக்கலை, என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பொழுது மாயை நீங்கியது விப்ரநாராயணருக்கு. தாம் எவ்வளோ பெரிய தவறு செய்ய இருந்தோம், திருமாலுக்கு தானே தொண்டு புரிந்தோம், நடுவிலே ஏன் நான் மனம் மாறினேன், கனகேற்பாள் அது சரியான ஒரு பாதையா, அதை திருத்தி கொண்டு வந்தவர் யார், திருமால் அல்லவா, அவருக்குத்தானே நாம் இந்த பிறவி முழுக்க தொண்டு செய்ய வேண்டும், நம்முடைய பாதையிலிருந்து நாம் தவறிவிட்டோமேன்னு மனம் வருந்துறாரு. அன்று முதல் அவர் என்ன செய்கிறாராம், திருமாலுடைய பக்தர்களுக்கு கால் தூசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து தலை மேலே அணிஞ்சிக்கிறாராம். ஏன்னா இந்த பாவத்துக்கு என்ன கழுவாயின்னு கேட்கிறாரு பெரியோர்களை, சான்றோர்களை. நான் இப்படி தவறு பண்ணிட்டேன், என்ன செஞ்சால் இந்த பாவம் நிவர்த்தி ஆகும்னு கேட்கும் பொழுது அப்போது எல்லா பெரியவர்களும் சொல்கிறாங்களாம், ஐயா நீ திருமாலுக்குன்னு தொண்டு பண்ணன்னு வந்துட்ட, நடுவில் இப்படி மனம் மாறிட்ட, அப்போ நீ என்ன பண்ணணும், திருமால் பக்தர்களோட கால் தூசி எடுத்து உன்னுடைய தலை மேலே நீ சூடிக்கிட்டினாக்கா உன்னுடைய இந்த பாவம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவர் பின்பற்றாரு. அன்றிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு, திருமால் தொண்டர்களுக்கு இவர் தொண்டு செய்கிறார். அதனால் இவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயர் விட்டது. அவருக்கு பத்தினி ஆழ்வார்னு ஒரு பெயர் உண்டு. அது என்ன ஐயா பத்தினி ஆழ்வார்னு கேட்டாக்கா, அவர் வேற எந்த பெருமாளை பற்றியும் பாடவில்லை, அரங்கன் ஒருவனை மட்டுமே அவர் பாடினார், வேற எந்த பெருமாளும் எனக்கு வேண்டாம் ஐயா. 2 கோவிலை மட்டும்தான் அவர் மங்களாசாசனம் செய்திருப்பார். ஒன்று அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலையும், மற்றொன்று ஸ்ரீரங்க பெருமானை மட்டுமே அவர் தன்னுடைய பாட்டிலே வைத்திருப்பார்.
அதனால் அவருக்கு அந்த பத்தினி ஆழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுத அமரரேறி ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டின் அரங்கமா நகருளானே. திருவரங்கத்து பெருமானை பற்றி இவர் இந்த பாடிய இந்த பாசுரத்தை கேட்காத ஒரு திருவுள்ளம் இருக்க முடியுமா? ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் என் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கண் அம்மா அரங்கமா நகருளானே. எல்லா பாசுரத்திலையும் பாருங்க, அவர் ஸ்ரீரங்கம் பெருமானை மட்டுமே பாடியிருப்பார். இந்த பாடல் திருமாலை என்னும் பாசுரத்தில் வருகிறது. கிட்டத்தட்ட 45 பாசுரங்கள் அடங்கிய பாடல் தொகுப்பு. திருமாலை அறியாதார் திருமாலை அறியார்னு ஒரு வாசகம் உண்டு. என்ன அர்த்தம்னா, இந்த திருமாலை என்ற பாசுரத்தை அறியாதவர்கள் திருமாலை பற்றி முழுவதுமாக அறிய முடியாது. ஏன்னா எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் பாடுறாரு. அவருடைய திருவுரத்தை வர்ணிச்சு பாடுறாரு. பெருமாளுடைய அழகு அதில் சொல்லப்படுகிறது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இந்த பாடல்ல எவ்வளவு அழகா சொல்றார் அவரு. பெருமாள் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாராம். குடதிசை முடியை வைத்து மேற்கு நோக்கி முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி கிழக்கு நோக்கி தன்னுடைய பாதத்தை நீட்டி வடதிசை பின்பு காட்டி வடக்கு பக்கமாக சாய்ந்து கொண்டு தென் திசை இலங்கை நோக்கி, அங்கே பாருங்க ஒரு கருத்து வச்சாரு. இலங்கையில் யார் இருப்பாங்க நாம் நினைப்போம், அங்கே இருக்கிற அசுரராஜா இலங்கேஸ்வரன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாரு தொண்டரடி பொடியாழ்வார், விபீஷணன் வசிக்கக்கூடிய இலங்கையாம். ஏன் அதில் அப்படி ஒரு பொருள் வச்சார்? ஆழ்ந்த அர்த்தம் அதில் என்ன இருக்க முடியும்? ஏன்னா ராமனுக்கு உதவி செஞ்சது விபீஷணன் மட்டுமே அந்த ஊரில். அதனால் விபீஷணன் வாழக்கூடிய இலங்கை தென் திசையை நோக்கி அவர் தம்முடைய தோற்றத்தை வைத்து கொண்டிருக்கிறாராம். எவ்வளவு அழகான ஒரு உருவகங்களை கொண்டு அவர் பாடல்களை இயற்றியிருக்கிறார். மார்கழி மாதத்திலே நாம் பாடுவோம். முதல்ல திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் இயற்றியது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அது முடித்ததுக்கப்புறம் என்ன பாடுவோம்? எடுத்த உடனே நாம் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையா பாடிடுவோம். நடுவில் என்ன பண்ணுவோம்? திருப்பள்ளி எழுச்சி. இதை பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார். 10 பாசுரங்கள் அடங்கிய பாடல்களின் தொகுப்பு. அதிலே திருவரங்கத்து பெருமானுடைய அழகு மட்டுமல்ல, காலையில் இயற்கையோட வர்ணனை. கதிரவன் எப்படி எழுகிறான், அப்பொழுது மலர்கள் எப்படி தம்முடைய மொட்டை அவிழ்க்கின்றன, அதை கண்டு வண்டினங்கள் எப்படி ஓடி வருகின்றன, அதை பார்த்துவிட்டு அந்த அழகை பார்த்துவிட்டு இந்திரலோகத்தில் இருப்பவர்களும் கூட கீழே வந்து பார்க்கிறார்களாம் அரங்கனுடைய அழகை கண்டு. எத்தனை ஒரு அழகுணர்ச்சி இருக்க முடியும் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு. அவருடைய வைபவத்தை பற்றி நாம் இன்று பார்த்தோம். ஏன்னா கணிகையர் பால் விழுந்துவிட்ட மனதை இறைவன் மீது திருப்பி மறுபடியும் தாம் வென்று விட்டார் அல்லவா. திருமாலை பாடி நாமும் வணங்குவோமே. தொண்டரடி பொடியாழ்வாருடைய பதங்களை வணங்கி திருமாலின் திருவருள் பெறுவோமே. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.